இந்த உலக சினிமாவில் நல்ல படங்கள்லாம் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சீரியஸான எமோஷனலான படங்களாக தான் லிஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? நான் ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணுவேன். ஜென்ரலைஸ் பண்ணல. நான் அப்படி தான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கமர்ஷியல் படங்கள்லாம் அப்போ நல்ல படங்கள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த கேள்வி எனக்கு கூட வந்திருக்கு. ஜனரஞ்சகமான படங்களும் நல்ல படங்கள் தான். ஆனா இந்த சீனை பாருங்க ஜி எபிசோடுக்காக சீன்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது மைண்ட்ல வந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸான எமோஷனலான பயங்கர இன்டென்ஸான வயலண்டான சீன்ஸ் தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா ஏன் நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சீரியஸாவே யோசிச்சுட்டு இருக்கோம்? நிறைய நல்ல நல்ல காமெடி சீன்ஸ் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு பேசலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா ஏன் சீரியஸான சீன்ஸ் முதல்ல மைண்ட்ல வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னா ஒரு பர்பஸோட ஒரு சீனை செட் பண்ணி அதுக்கான கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்து யோசிச்சு அந்த ஃப்ரேமிங் பிளாக்கிங் எல்லாம் பார்த்து வச்சு அதுக்குன்னு ஒரு சப்டெக்ஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி ரொம்ப மெனக்கெட்டு பண்றதெல்லாம் பொதுவா இந்த மாதிரியான சீரியஸான இன்டென்ஸான சீன்ஸ் தான் பண்ணப்படுது. அண்ட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி சிச்சுவேஷனலா டயலாகா ஸ்லாப்ஸ்டிக்கா எப்படி இருந்தாலும் ஃபோக்கஸ்ங்கிறது அதோட ரைட்டிங்ல தான் இருக்குமே தவிர ஸ்டேஜிங் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். பட் ஸ்டில் அப்படி ஸ்டேஜிங் பேசிக்கா இருந்தாலும் ஒரு காமெடி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத எடுத்து பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த விஷயத்தை நம்ம கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் இங்க அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன். அதனால இந்த எபிசோட்லயும் அடுத்த எபிசோட்லயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான 2 காமெடி சீன்ஸை பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன். அதுல முதல் சீன் இந்த தில்லுமுல்லு. தில்லுமுல்லுனா 2013ல கொடுமையான ஒரு ரீமேக் வந்துச்சு இல்லையா? அதை பத்தி நான் சொல்ல. 1981ல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சு வந்ததில்ல ஒரிஜினல் தில்லுமுல்லு, அதை பத்தி தான் சொல்றேன். அதையும் ஒரிஜினல் சொல்ல முடியாது. 79ல வந்த கோல்மாலுங்கிற ஹிந்தி படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த தில்லுமுல்லு. பட் தமிழ்ல இதுதான் முதல் வெர்ஷன். நல்ல வெர்ஷனும் இதுதான். கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல விசுவோடைய ஸ்கிரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ்ல உருவான படம் இது. இந்த படத்துல வர அந்த அவுட்ரேஜியஸான ஹிலேரியஸான இன்டர்வியூ சீன் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ். ஒரு பெரிய காமெடி சீனுக்குள்ள சின்னதா நிறைய காமெடி இருக்கிற ஒரு காமெடி கோல்டு இந்த சீன். மனுஷனுக்கு மீசை எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம். காமெடி படத்தினுடைய விமர்சனங்களுக்கு முன்னாடி பொதுவா நான் சொல்ற ஒரு டிஸ்க்ளைமரை இந்த சீனுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ். எனக்கு காமெடியா தெரியற ஒரு விஷயம் உங்களுக்கு காமெடியா தெரியணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அதேதான் வைசி வர்சா. இந்த ஓல்ட் ஸ்கூல் ஹியூமர் ஸ்டைல் பிடிக்கும்னு சொல்றவங்களுக்கு இந்த மூட், இந்த வேர்ட் பிளே, இந்த கிவ் அண்ட் டேக் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா புரியும் அப்படின்னு சொல்றவங்களால இந்த சீனை இன்னும் கூட பெட்டரா என்ஜாய் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஃபார் த அன்இனிஷியேட்டட் இந்த சீனுக்கான கான்டெக்ட் என்னங்கிறத சொல்லிடுறேன். படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே வர சீன் இது. ஹீரோ படிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஹீரோவோட பேரு சந்திரன். அவருக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அப்பா அம்மா கிடையாது. ஆனா ஃபேமிலி பொறுப்பு இருக்கு, தங்கச்சியை பாத்துக்கணும் இல்லையா? அதனால இவங்க ஃபேமிலிக்கு கார்டியன் மாதிரி இருக்கிற ஒரு டாக்டர் ஹீரோவை ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக சொல்றாரு. அதுவும் அவருடைய ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணி வேலைக்கு அனுப்புறாரு. அந்த ஃப்ரெண்டு தான் தேங்காய் சீனிவாசன். ஹீரோ சந்திரன் ரொம்ப ரிலக்டண்டா ஒத்துக்கிறாரு. அண்ட் இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் பேசி அந்த பாஸ் இம்ப்ரெஸ் பண்ண முடியும், தன்னுடைய ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு பூர்ண விஸ்வநாதன். அதனால நம்ம ஹீரோ ஃபுல்லா எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு, அதுவும் நடிகர் நாகேஷ் கிட்ட போய் கதர் சட்டையெல்லாம் கடன் வாங்கிட்டு அதை போட்டுக்கிட்டு ரொம்ப குட் பாயா இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாரு. ஹீரோவுடைய பிரச்சனை என்ன? அந்த பாஸ் எதிர்பார்க்கிற எந்த குவாலிட்டிஸுமே இல்லாத ஒருத்தர் தான் ஹீரோ. ஒரு ஹாப்பி கோ லக்கி கை. அதிக சம்பளங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வேலைக்கு வந்திருக்காரு. இப்படியே தில்லுமுல்லு பண்ணியா சேர்ந்துடலாம் அப்படின்னு முடிவோட இருக்காரு. ஸோ ஹீரோ அவரை சுத்தி அவரே நிறைய கண்ணி வெடியெல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு அது மேலதான் நடக்கிறாருங்கிறத இம்ப்ளை பண்ணியாச்சு. தென் த பாஸ் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட கேரக்டர் எப்படி ரொம்ப டிசிப்ளினான ஸ்ட்ரிக்டான டெரரான ஒருத்தர் அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கிட்ட போய் சொல்ற ஹீரோ மாட்டிப்பாரா இல்லையாங்கிற அந்த ஒரு டென்ஷன் இந்த சீன் முழுக்க ஹோல்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அது கிடையாது இல்ல. இந்த சீனுடைய பர்பஸ் என்ன? ஹீரோ எப்படி சாமர்த்தியமா பேசி இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிறாரு அப்படிங்கறதா. அதுலதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கும். அண்ட் ஏதாவது தெரியாதனமா வளரிட்டு அதை எப்படி சமாளிக்கிறாருன்றதை பார்க்கறதுக்கும் ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கும். முக்கியமா இந்த இன்டர்வியூக்கு முன்னாடியே இந்த டாக்டர் நிறைய விஷயங்களை சொல்லி அமைச்சிருக்காருல, ப்ரிப்பேர் பண்ணி அமைச்சிருக்காருல, அதெல்லாம் எப்படி இந்த இன்டர்வியூல அவருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? ஸோ இந்த சீன் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அரௌண்ட் 7 minutes ஓடுற சீன் இது. நாகேஷ் கிட்ட ரஜினி பேசிட்டு இருப்பாரு, அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்காக பேசிட்டு இருக்கும்போது அந்த சீன்ல கட் ஆகி அப்ரப்டா ஆக்சுவலா ஹாஃப் வேல தான் இந்த இன்டர்வியூ ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி அந்த கம்பெனி என்ன, அந்த சூழல் எப்படி இருக்குன்றதெல்லாம் முன்னாடி ஒரு சீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லொகேஷன் ஜாகிரபி குழப்பங்கள்லாம் கிடையாது. இன்டர்வியூல ஆல்ரெடி ஒருத்தர் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி நம்மளுக்கு இம்ப்ளை பண்ணியிருப்பாங்க. அவருக்கு வந்து மீசா வழக்க பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வெளில அனுப்பிச்சிருவாரு. எம்டி கூடவே பிஏ மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு அவருடைய பாஸ் என்ன நினைக்கிறாருங்கிறது ஓரளவுக்கு புரியும். அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த முதல் ஆளோட இன்டர்வியூ முடிஞ்சதுமே நம்ம ஹீரோ வெளியில என்ன பண்றாரு அப்படிங்கறத ஒரு சின்ன இன்சர்ட் மாதிரி கட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. வெளியே ஆபீஸ் பாய் ஒருத்தர் இருப்பாரு. நம்ம ஹீரோ அவர்கிட்ட போயிட்டு உள்ள என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே ஆஃபீஸ் பாய் ஒரு அரசியல் தலைவர் பேரை பத்தி ஹீரோ கிட்ட கேட்பாரு. ஹீரோ தெரியாது அப்படின்னு சொன்னதுமே அப்ப அவ்வளவுதான், நீ உள்ளே போனா அப்படியே வெளில போயிரு அப்படின்னு. ஸோ மற்ற ஆஃபீஸுக்குமே அவங்க பாஸ் எப்படிப்பட்டவருங்கிறது தெரிஞ்சிருக்குங்கிறதே ஒரு நல்ல காமெடியா எங்க கன்வே ஆகும். தென் கண்டிப்பா ஹீரோ இந்த இன்டர்வியூவை தாண்டி வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது இம்ப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஹீரோவுக்கான ஸ்டேக்ஸை பில்ட் பண்ணி அந்த ஹர்ட் எல்லாம் வச்சாச்சு. அவர் எப்படி தாண்டி வர போறாரு அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பரான சூழலையும் செட் பண்ணியாச்சு. கட் பண்ணா உள்ள திரும்ப அந்த இன்டர்வியூ சீன். இந்த ஷர்ட்ல பூனை டிசைன் போட்டு ஒருத்தர் வருவாரு. அதுக்காகவே அவர் ரிஜெக்ட் பண்ணுவாரு எம்டி. தென் சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு ஆஃபீஸ் பாய் ஒருத்தரை கூப்பிடுவாரு. சுப்பிரமணிய பாரதி
இதுக்கு முன்னாடி 2 பேர் போயாச்சு, இன்டர்வியூ முடிச்சாச்சு, அவங்கள பேர் சொல்ற மாதிரி ஒரு ஷாட் இல்ல, ஏன் இதுக்கு மட்டும் தனியா ஒரு ஷாட்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வர போற ஜோக்குக்கு இந்த பேர்ல கரெக்டான எம்பசிஸ் இருந்தாதான் அந்த ஜோக் ஒர்க் ஆகும். அதனால தனியா ஒரு ஷாட். அந்த சுப்பிரமணிய பாரதி உள்ள போய் உட்காந்துருப்பாரு. ஸோ திரும்ப பவ்யமா நம்ம எப்படி எழுந்து நின்று வணக்கம்லாம் சொல்லிட்டு அந்த சுப்பிரமணிய பாரதிங்கிற பேருக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாரு. இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கேரக்டர் சுப்பிரமணிய பாரதி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்றது அவர் பேசுற சில வார்த்தைகள்ல தெரியும். ஆனா அந்த கேண்டிடேட் இவர் கேட்கிற முதல் கேள்விக்கு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு ராணா இல்லாம தான் பதில் சொல்லுவாரு. அடுத்த கேள்விக்கு கஷ்டப்படும் அப்படின்னு ஷானா இல்லாம தான் பதில் சொல்லுவாரு. இங்கே பாஸ் காலி. ஆனா திரும்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு டங் ட்விஸ்டர் மாதிரி ஒரு தமிழ்ல ஒரு சின்ன லைன் ஒன்று சொல்லுவாரு. அதை சொல்லுங்க அப்படின்னா, ஆனா சார் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இவ்வளவு நேரம் பில்ட் பண்ண அந்த ஜோக்குக்கான பஞ்சு, ராணாவும் வராது, ஷானாவும் வராது, ஆனா பேர் மட்டும் சுப்பிரமணிய பாரதி, பேரை மாத்தியா அப்படின்னு கோவமா சொல்லுவாரு. ஆனா அதுக்கும் அசராம அந்த கேண்டிடேட் என்ன சொல்லுவாரு, ஷார்ட் நேம் சுப்பி சார் அப்படின்னு ஒரு அப்சர்டான ரிப்ளை எடுத்து விடுவாரு. அடுத்து நம்ம ஹீரோ உள்ள வருவார்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல, இந்த சுப்பிரமணிய பாரதிங்கிற பேர்ல ஐரணி இருக்கு இல்லையா, அதை வச்சு இன்னும் ஒரு ஜோக்கை மீட் பண்ணுவாங்க. அவர் இன்டர்வியூ முடிச்சுட்டு கோவமா வெளில போவாரு. அவரை தடுத்து நிறுத்தி உள்ள இன்டர்வியூ எப்படி போச்சு அப்படின்னும் போது அவர் ரொம்ப கோவமா கடுப்பாகி எல்லாம் ஐவாஸ் அப்படின்னு திரும்ப ஷானா வராம தான் பதில் சொல்லுவாரு. இந்த இடத்துல ரஜினிகாந்த் ஒரு கியூட்டான ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு. சார் உள்ள என்னென்ன கேள்வி கேட்டாங்க? கேள்வி கேட்க தெரியாதவங்க முதலாளி ஏற்கனவே ஆள்ல டிசைட் பண்ணிட்டாங்கப்பா, எல்லாம் ஐவாஸ். அகைன் கட் பண்ணி உள்ள ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பயங்கர கடுப்புல இருப்பாரு. ஸோ அடுத்து வர கேண்டிடேட் நீயே கேள்விகளை பிஏவை கேட்க சொல்லுறாரு. அந்த பிஏ பயங்கர பொது அறிவு கேள்வி மாதிரி சிகரெட் வேலையெல்லாம் என்ன, தேவி தியேட்டர்ல என்ன ஷோ டைமிங் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அவருக்கும் அந்த கேண்டிடேட் ரொம்ப சீரியஸா பதில் சொல்லிட்டு இருப்பாரு. இங்க ஒரு சின்ன ட்ரிவியா, அந்த கேண்டிடேட்டுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்கிறது படத்துடைய ரைட்டர் விசு. அவரையும் வெளில அமிச்சிட்டு ரொம்ப கடுப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு மூட்ல உட்காந்துட்டு இருப்பாரு பாஸ். அங்கதான் நம்ம ஹீரோட என்ட்ரி. ஆனா அந்த என்ட்ரியை பாஸோட ரியாக்ஷன்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அவர் உள்ள வரும்போது பவ்யமா யாரா இப்படி ஒரு பையன் வரான் உள்ளன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதுல இருந்தா ஹீரோட என்ட்ரி ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 தடவை வணக்கம் சொல்லிட்டு உள்ள வருவாரு நம்ம சந்திரன். இல்ல, ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலியை பெருமாள் சந்திரன். ஆல்ரெடி அந்த ரூம்ல லெஃப்ட் சைட்ல செவுத்துல சில தேசிய தலைவர்களுடைய போட்டோஸ்லாம் இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஹீரோ சந்திரன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ரைட் சைட்ல என்ன இருக்குன்னு காமிக்கும் போது அங்கேயே ஒரு 4 தேசிய தலைவர்களுடைய படங்கள் இருக்கும். இவர் எடுத்த உடனே வந்து உட்காராம முதல்ல அந்த போட்டோஸ்க்கு போய் பயபக்தியா வணக்கத்தெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உட்காருவாரு. இதுலயே அந்த பாஸ் ஆக்சுவலா கன்வின்ஸ் ஆயிருவாரு. இங்க அவருக்கு வந்து மார்க்கிங் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் சின்ன இன்சர்ட் மாதிரி அது க்ளோஸ் அப் இருக்கும், தேசப்பற்று 92 அப்படின்னு மார்க் எழுதுவாரு. ஏன் இதை மட்டும் தனியா காட்டணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆக்சுவலா இதுக்கு ஒரு சூப்பரான பே ஆஃப் காமெடி பஞ்ச் ஒன்று எண்டில் இருக்கு. அதை நான் கடைசியில சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி இந்த சீன் முழுக்கவே அவர் என்ன மாதிரி மார்க் போடுறாருங்கிறது சின்ன சின்ன இன்சர்ட்ஸா போட்டே வருவாங்க. இதுக்கப்புறம் இந்த சீன்ல என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் கேட்கிற கேள்விகளுக்கு இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மாதிரி கரெக்டா பதில் சொல்லிடுவாரு. அண்ட் இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு தேசபக்தி அதிகங்கிறதுனால கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஏதாவது தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லி வர இம்ப்ரெஸ் பண்ணிடுவாரு. ஒரு மாதிரி சிக்கலையெல்லாம் சமாளிச்சு செலக்டும் ஆயிடுவாரு. நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பிர்லாவா, வஉசி, டிகேசி, மாபுசி. பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த சீனை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணல அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பத்தி தான் நான் இனி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். விசுங்கிற ஒரு ஜீனியஸ் விட்டி ரைட்டருடைய ஒர்க் எவ்வளவு மைன்யூட்டா இருந்திருக்கு அப்படிங்கறதையும் புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா எம்டி கேரக்டருக்கு பிடிக்காதுங்கிறத டாக்டர் ஆல்ரெடி சொல்லி அமைச்சிருப்பாரு. அதனால ஹீரோ தனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றத சொல்லிடுவாரு. ஆனாலுமே கூட விடாம ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி ஃபுட்பாலை பத்திலாம் ஒரு கேள்வி கேட்பாரு எம்டி. பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல் இல்ல, நான் ஒயிட் பேர்ல் தான் பார்த்திருக்கேன். நான் சொல்றது உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல். ஏன் ஃபுட்பால்? ஏன்னா சில சீன்ஸ் கழிச்சு இந்த ஃபுட்பாலை வச்சுதான் அடுத்தடுத்து காமெடியா சிச்சுவேஷன்ஸை டெவலப் பண்ணி கான்ஃபிளிக்ட்லாம் கொண்டு வருவாங்க. இன்ஃபேக்ட் ஹீரோ தனக்கு தம்பி இருக்காருன்னு போய் சொல்றதே இந்த ஃபுட்பால் மேட்டர்னால தான். தென் கதர் ட்ரெஸ்ஸை பத்தி பேச்சு வரும்போது இதனால ஒரு இந்தியனோட வீட்டில் ஒரு வேளைக்கு அடுப்பெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. உடனே கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸா போட்டிருந்தீங்கன்னா 2 வேளைக்கு அடுப்பெரியுமே அப்படின்னு மடக்கி கேள்வி கேட்பாரு எம்டி. இங்க உடம்ப மறைக்க தான் துணியை தவிர ரோட பெருக்க இல்ல நாகேஷ் சொல்லியிருக்காருன்னு ஹீரோ வளரிடுவாரு. உடம்ப மறைக்க துணியை தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லியிருக்காரு. சினிமா பார்க்காத பாஸுக்கு நாகேஷ் யாருன்னு தெரியாது. யார் நாகேஷ் அப்படின்னு கேட்கும்போது டக்குனு சமாளிச்சு, உங்களுக்கு தெரியாதா, ஆச்சரியமா இருக்கே, அவர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு இன்ஸ்டன்டா சொல்லி சமாளிப்பாரு. இந்த பெரிய மகான் அப்படிங்கிற வார்த்தை ஹீரோவுடைய ஒரு கோ டு ரெஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னும் சில டயலாக்ஸ் கழிச்சு யாருப்பா உங்க அப்பா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கேட்பாரு. அதுக்கு காந்தி சத்தியாகிரகம் சொன்ன உடனே தென்கோடி தூத்துக்குடியில கையில சட்டிப்பானையை தூக்கிக்கிட்டு சமுத்திர துரோகி நடந்தாரே ஒரு பெரிய மகான், அவரை தெரியுமா அப்படின்னு திரும்பி அந்த பெரிய மகான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. வடகோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தென்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானையை எடுத்துக்கிட்டு சமுத்திரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான், அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த டயலாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஹியூமரை கவனிங்க. அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு ஹீரோ கேட்கும் போது இல்லையே அப்படின்னு எம்டி பதில் சொல்லுவாரு. அப்ப அவர் தான் எங்க அப்பா அப்படின்னு ஹீரோ பதில் சொல்லுவாரு. அவர் தான் எங்க அப்பான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அப்பா அவர் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த சின்ன வார்த்தையினால இந்த ஹியூமர் இன்னும் பெட்டரா ஒர்க் ஆகுது. இந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்பா அப்படின்னு எம்டி சொல்லுவாரு. அது என்னுடைய அதிர்ஷ்டம் சார் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. ஏன் அவருடைய அதிர்ஷ்டம்? ஏன்னா
அவரை பத்தி என்ன வேணா போய் சொல்லிக்கலாம், ஏன்னா பாஸுக்கு தான் அவர் தெரியாது, அதுக்காக அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா டக்குன்னு பாஸ் ஒரு எதிர் கேள்வி கேட்பாரு ஏன் அப்படின்னு. ஆனா இதையும் நம்ம ஹீரோ சூப்பரா சமாளிப்பாரு. அவ்வளவுதான், பாஸ் ஃபுல் ஃபிளாட், இவரை செலக்ட் பண்ணுவாரு, வெளில வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. இவர் போறதுக்கு முன்னாடி இந்த வணக்கம் வைக்கிறேன்னு ஒரு மேட்ரு பண்ணு பண்ணுவாரு. நான் வரேன் சார். என்னது? ஓ இதுவா? சரி சரி சரி. அதையும் வச்சு செம்ம ஃபன்னியா விஷுவலா ஒரு காமெடியை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த சீன் இதோட முடியல. இவ்வளவு நேரம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மார்க்லாம் போட்டுட்டு இருந்தார் இல்லையா, அது என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அந்த பிஏ கேரக்டர் திரும்ப உள்ள வராரு. என்னுடைய கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சிட்டாயா அப்படின்ற மாதிரி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்லுவாரு. அதுக்கு பிஏ அப்படியான அந்த பையன் மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது 7465 பயங்கர எக்ஸாஜரேட்டடான ஒரு நம்பரை சொல்லுவாரு. ஆனா இது காமெடி கிடையாது. ஒரு சின்ன பாஸ் விட்டுட்டு திரும்ப ஃபைலை பார்த்துட்டு 100க்கு அப்படின்னு சொல்லுவாரு. சீன் கட் ஆகும். 7465 100க்கு. அந்த சின்ன பாஸ் அந்த ஃபைலை பார்க்குற மொமெண்ட் திரும்ப பார்த்து 100க்குன்னு சொல்றது டக்குன்னு கட் ஆகுது இல்லையா, அந்த கட் பாயிண்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த காமெடியை இன்னும் பஞ்சியா மாத்துது. டெக்னிக்கலா இந்த சீன்ல எல்லாமே ரொம்ப பேசிக்கான செட்டப் தான். இயக்குனர் கே பாலச்சந்தருடைய 70s 80s படங்களை பார்த்தீங்கன்னா அதெல்லாமே அவருடைய மேடை நாடகங்களுடைய நீட்சியா தான் இருக்கும். ஆனா சில படங்கள்ல இந்த க்ளோஸ்அப்ஸ்ல எம்பசிஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா அவர் காட்டியிருப்பாரு. ஆனா இந்த சீன்ல அவர் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. ஏன்னா நிறைய காமெடி எடுத்துருக்கிற அவருக்கு தெரியும் இந்த சீன்ல ஸ்கிரிப்ட்லயே நிறைய காமெடி நிரம்பி வழியுதுன்னு. அதை பர்ஃபெக்டா கேப்சர் பண்ணா போதும், அதை நீட்டா பண்ணிருப்பாரு. அண்ட் நிறைய லென்த்தியான ஷார்ட்ஸ் இந்த சீன் முழுக்க இருக்கும். முக்கியமா இந்த சீன்ல மியூசிக்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த ஃபன்னியான சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஆடியன்ஸ் இங்க சிரிக்க வைக்கணும்ன்ற மாதிரி கியூ கொடுத்துட்டே இருந்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரென்த்ல அந்த கான்வர்சேஷன்ஸ்லயே நம்மள இவ்வளவு தூரம் சிரிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கறதே ஆச்சரியமான விஷயம் தான். பொதுவா காமெடி ஒர்க்காக 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு நடிகர்கள் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். என்னதான் டைரக்டர் அந்த மீட்டர் என்னன்னு சொல்லி கொடுத்தாலுமே கூட அந்த நடிகருக்குள்ள ஒரு மீட்டர் ஓடணும், அப்பதான் அந்த காமெடி ஒர்க் ஆகும். இதனால தான் கிரேசி மோகன் மற்ற நடிகர்களுக்கு எழுதுனதை விட கமல்ஹாசன் கூட அவர் சேரும்போது அங்க ஒரு புதுசா மேஜிக் கிரியேட் ஆகுது. பட் கமல்ஹாசனுக்கு ஈக்குவலா காமெடியில டைமிங்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆள் ரஜினிகாந்த். மீசை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு மனசு சுத்தமா இருக்குங்கிறது அவர் அபிப்பிராயம். ரொம்ப ரொம்ப கேட்டுங்க. எனக்கு மீசை இல்லைங்கிறதுனால அழுத்தி சொல்றியா? அவருக்கு அந்த ஸ்கில்ஸை காமிக்கிறது இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் இல்லை. பட் அவருடைய அந்த காமிக்கல் ஸ்கில்ஸை ஃபுல்லா டிஸ்பிளே பண்றதுக்கு அவருடைய குருநாதர் கே பாலச்சந்தரே இந்த படத்துல அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ரஜினிகாந்தும் அதை சூப்பரா யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் லெஜண்ட் தேங்காய் சீனிவாசன் டயலாக் டெலிவரியிலையும் பாடி லாங்குவேஜ்லையும் பின்னி எடுப்பாரு. ஒரு சின்ன ஸ்மைல் கூட இந்த சீனோடைய மூட கெடுத்திருக்கும். ஆனா 2 ஆக்டர்ஸுமே டெட் சீரியஸாவே மொத்தமா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மூடு இந்த சீன்ல இருக்கிற ஹியூமர் எல்லாமே பக்காவா லேண்ட் ஆகுது அப்படிங்கறத என்ஷூர் பண்ணியிருக்கும். அண்ட் அடுத்த முக்கியமான ஃபேக்டர் ஹியூமருக்கு டைமிங். எங்க பாஸ் கொடுக்கணும், எங்க குரலை வசத்தணும், எங்க இறக்கணும், எங்க லைட்டா மாடுலேட் பண்ணணும், எங்க எப்படி பார்க்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லாமே டைமிங் தான். இந்த டைமிங்ல இயக்குனர் கே பாலச்சந்தர் ஒரு மாஸ்டர். அதனால தான் மிகச்சிறந்த இயக்குநர்கள்னு சொல்லப்படுறவங்க கூட ஹியூமர்ல காமெடியில கை வைக்க யோசிப்பாங்க. ஏன்னா அது ஒரு தனி டேலண்ட். மேடை நாடகங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நல்ல நடிகர்களுக்கு நேச்சுரலாவே டைமிங்கிறது செம்மையா இருக்கும். ஏன்னா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ரிதம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு பெட்டரா புரிஞ்சிருக்கும். தேங்காய் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் நிறைய மேடை நாடகங்கள் அனுபவம் இருக்கிற ஒரு நடிகர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் மேடை நாடக அனுபவம் இருக்கு. இந்த 2 பேரோட அனுபவத்தோட சேர்ந்து கே பாலச்சந்தரோட அனுபவம் சேரும் போதுதான் அங்க ஒரு சூப்பரான மேஜிக் கிரியேட் ஆகுது. இந்த படத்தோட ஒரிஜினல் கோல்மால் அமேசான் பிரைம்ல இருக்கு. முடிஞ்சா அதுல இந்த இன்டர்வியூ சீனை பாருங்க. ஏன்னா அந்த சீனை பார்க்கும்போது தான் தமிழ்ல இந்த சீன் எவ்வளவு தூரம் ஹியூமரஸா பெட்டரா விட்டியா எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த சீன்ல ஒரு இடத்துல வர ஹியூமரை 3ஆ உடைச்சு வித்தியாசமா யூஸ் பண்ணிருப்பாரு விசு. அண்ட் ஹிந்தியில அந்த ரூம் செட்டப்பே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பாஸ் ரொம்ப சீரியஸா உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் பக்கத்துல ஒர்க் இஸ் காடுங்கிற மாதிரிலாம் எழுதி ஒரு போட்டோ மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப அமைச்சரா இருக்கும். அண்ட் தமிழ் மாதிரி லைனுக்கு லைன்லாம் காமெடி இருக்காது ஹிந்தியில. இதனால எனிடே தில்லுமுல்லு கிரேட்டர் தேன் சிம்பல் கோல்மால். என்ன மாதிரி 90s கிட்ஸ் பல பேருக்கு இந்த சீனை எப்ப பார்த்தாலும் சிரிப்பு வரும். டைம் லைன்ல இந்த சீனோட சின்ன கிளிப்பை பார்த்தாலும் அந்த ஃபுல் கிளிப்பையும் பார்க்காம நான் நகர்ந்ததே கிடையாது. இதே மாதிரி ஒரு சூப்பரான காமெடி சீன் தான் அடுத்த எபிசோட்லயும். என்ன மாதிரியே இந்த சீனோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீன்ல பிடிச்ச நல்ல எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இந்த சீன் எனக்கு பெருசா ஒர்க் ஆனது இல்லைங்க அப்படின்னு யாராவது சொல்றீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம இதோட கட் பண்ணிக்கலாம். இப்படிக்கு உங்கள் திருவல்லிக்கேணி சக்கரவர்த்தி ஸ்ரீனிவாசன் கார்த்திக் கிருஷ்ணா.